வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு 2024க்கான பப்ளிக் எக்ஸாம் ஓட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வெளியாகுது. ஏற்கனவே மே 10ன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நியூஸும் விட்டுட்டாங்க. மே 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு. என்றைக்குன்னு தெரிஞ்சிருக்கும். டைமிங் பார்த்தோன்னா எப்போன்னு தெரியாமல் இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு. மே 10ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கெலாம் ரிசல்ட் வந்து தேர்வுத்துறை வந்து வெளியிட்டுருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். எந்தெந்த வெப்சைட்டுன்னு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 12க்கு மே 8ஆம் தேதி வந்து ரிசல்ட் வெளியாச்சு. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9:30க்கெலாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கும் அதேமாரி கரெக்டாக 9:30க்கெலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம எந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை கீழ்காணும் இணையதளத்தில் காணலாம். கொடுத்துருக்க பாருங்க, www.tnresult.nic.in, www.dge.tn.gov.in, https://result.digilocker.gov.in. இந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ரிசல்ட் வரப்போ நிறைய மாணவர்கள் ஒரே நேரத்தில் வந்து அந்த வெப்சைட் உள்ளே போகிறப்ப நிறைய வெப்சைட் வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சர்வர் டவுன் ஆகிடும், சர்வர் ப்ராப்ளத்தால். ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் போய் பார்க்குறதால நிறைய பேருக்கு தெரியாது. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்க முடியாதால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிலாக்கர் இந்த வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். மேலே இருக்க 2 வெப்சைட்லேயும் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட எக்ஸாம் நம்பர், சரிங்களா, அதை நீங்கள் போடுற மாரி இருக்கும். எக்ஸாம் நம்பரை நீங்கள் பாருங்கள், மறந்துடாதீங்க. அந்த நீங்கள் மறந்துட்டுருந்தாலும் உங்களோட எக்ஸாம் பேப்பர் கொஷின் பேப்பரில் கூட நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. இல்லை உங்களுக்கு தெரியலனா முன்னாடியே உங்கள் ஸ்டாஃப்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலயமா கூட கேட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரிசல்ட்டை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெப்சைட் உள்ளே போனோடனே 10th ரிசல்ட்டுன்னு இருக்கும். அதை தொட்ட உடனே ரோல் நம்பர் போடணும், நம்ம டேட் ஆஃப் பர்த் போடணும். ரோல் நம்பர் போட்டுருவீங்க, ரிஜிஸ்டர் நம்பர்னு கொடுப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் கொடுத்துருக்க ஃபார்மேட் படி தான் போடணும். இப்போ வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதுதான் 12/6/2005 முதல் டேட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வைக்கிறது, இந்தமாதிரி ஸ்லாஷ் மாரி ஒரு கோடு மாதிரி போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஐஃபண்ட் வச்சு தான் போடணும். அங்கேயே கொடுத்துருப்பாங்க ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டுக்கு போட்டால் தான் உங்களோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இதை நீங்கள் இந்த 3 வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களோட 10th ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று தேர்வுத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அந்த ஸ்கூலில் வந்து எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெசேஜ் வந்துடும். அதிலே ரிசல்ட் வந்துடும். அது பார்க்க தெரியாதவங்க அதில் போய் கூட உங்களுக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கறதுக்கு வந்து நிறைய வழிகள் வந்து டிஜிலேருந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் மாணவர்களே யாரும் பயப்படாதீங்க. பயப்படாமல் ரிசல்ட்டை வந்து நிதானமாக போட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்திருக்கும். அதுக்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் என்ன குரூப் எடுக்கலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். பார்க்காதவங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் எதனா ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நான் அதுக்கு நிச்சயமாக வந்து பதில் அளிப்பேன். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.